இந்த ஒரு சம்பவம் கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும். இவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளியே படுத்து இருக்கும்போது மெதுவாக அங்கே வந்த சிறுத்தை நாயை பார்த்ததும் கடிச்சு தூக்கிட்டு போயிருச்சு. சத்தம் கேட்டதும் இவர் எஞ்சி பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இவருக்கு நேரம் நல்லா இருந்ததுனால அந்த இடத்துல நாய் இருந்தனால இவர் தப்பிச்சிட்டாரு. இங்க ஒரு 2 பேரு பைக்ல போனவங்க அந்த முக்கு திரும்பினோன்னு எதை பார்த்தாங்கன்னு தெரியல, வண்டியை விட்டுட்டு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி என்னத்தை பார்த்தாங்கன்னு பார்த்தா எதிரில் ஒரு சிங்கம் நின்று இருக்கு. அதை பார்த்துட்டு தான் வண்டியை விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி இருக்கான்வ. அதுவும் அந்த பொண்ணு நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுது. அந்த சிங்கம் அதுக்கப்புறம் இங்க 2 பேர் இருந்தானே எங்கடா அப்படின்னு சொல்லி தேடிட்டு நடந்து வருது. ஹைதராபாத்ல சிறுத்தை ஒன்று தப்பிச்சு ஊருக்குள்ள புகுந்திருக்கு. அப்போ சிசிடிவி கேமரால பதிவானதுதான் அந்த வீடியோ. சிறுத்தை வர்றதை பார்த்ததும் அந்த 2 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது சிறுத்தை அதுல ஒருத்தரோட காலை கடிச்சிருச்சு. வயநாட்டில் நடந்த சம்பவம் தான் இது. ரோட்ல யானை நடந்து வரும்போது யானை வர்றது தெரியாம பைக்ல வந்த இவங்க யானைக்கு எதிரில் ஃபேமிலியோட மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான், அவங்க சோழி முடிஞ்சிட்டு நினைக்கும் போது நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. திடீர்னு இப்படி ரோட்ல ஒரு யானையை பார்த்ததும் அவர் மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நைட்டு 1 மணிக்கு இவர் ரோட்ல எங்க நடந்து போயிட்டு இருக்காருன்னே தெரியல. ஆனா இவரை வெல்கம் பண்ண யாரு வந்திருந்தாங்கன்னா அம்மாடியோ சிங்கம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்காம ஓடிட்டாரு. சரி சிங்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிருச்சு. குஜராத்ல சிசிடிவில பதிவான சம்பவம் தான் இது. திடீர்னு எங்க இருந்து வந்த சிங்கம் அந்த கேட்டு வழியா அந்த நாயை வேட்டையாட பார்த்துருக்கு. ஆனா அந்த 2 நாய்களும் விடாம குலைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து இன்னொரு சிங்கமும் வந்திருக்கு பாருங்க. 2 சிங்கமும் சேர்ந்துட்டு எப்படியாட்டும் அந்த நாயை பிடிச்சிடலான்னு பாக்குது. அந்த கேட்டும் திறந்துருச்சு. ஆனா சிங்கம் அதை கவனிக்கல. சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து பார்த்திருக்காரு. நல்ல வேலை சிங்கம் போயிருச்சு, இல்லைன்னா இவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். என்னடா மாடு பயங்கரமா கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து பார்க்க வரும்போது சிங்கம் வந்து கண்ணுக்குட்டியே கவ்விருச்சு. அதை பார்த்த இவரு கையில வச்சு கம்பத்துக்கு போட்டு அந்த கண்ணுக்குட்டியை காப்பாத்திட்டாரு. யானையை பார்த்தா எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா இவரு பின்னாடி யானை வருது, அவரு போனை எடுத்து போட்டோ எடுக்க நிக்கிறாரு. உன்னோட நல்ல நேரம் என்னமோ அது சாதாரணமா நடந்து வந்திருக்கு. அது மட்டும் ஆக்ரோஷமா நடந்து வந்துருந்துச்சு. மோவனை இன்னைக்கு நீ காலி ஆயிருப்படா. இரவு நேரத்துல இந்த தெரு வழியா ஒரு யானை வந்திருக்கு. அது தெரியாம இவரு வாக்கிங் கிளம்பியிருக்காரு. அப்போ அந்த நேரத்துல மனுஷன் அதை பார்த்துட்டு உயிர் பயமே கொடுத்து வீட்டுக்குள்ள பயந்து ஓடிட்டாரு. என்னடா இது, எதை பார்த்து பயந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு நாய் பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல அங்க சிறுத்தை வந்து நிக்குது. அந்த நாயை ஈஸியா வேட்டையாடிலாம் நினைக்கும் போது அந்த நாய் பயந்து போகாம கொள்ளச்சி எது தின்னுச்சு பாருங்க. அந்த சவுண்டை கேட்டதும் சிறுத்தையே பின்வாங்கிருச்சு. காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த புலியை பார்த்த ஒருத்தர் நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதுவும் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துச்சு. ஆனா திடீர்னுட்டு அவங்கள கடிக்க ஏறி போயிருச்சு.
இங்கேயும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு காட்டு பன்னியோட குட்டியை இந்த சிறுத்தை வேட்டையாட நினைச்சிருக்கு. ஆனா தாய் பன்றி தான் குட்டியை காப்பாத்தி சிறுத்தையை ஓட ஓட விரட்டி இருக்கு. புலிங்க எந்த அளவுக்கு ஜம்ப் பண்ணுன்னு தெரியுமா? இதை கொஞ்சம் பாருங்க. இவரு யானைக்கு சாப்பாடு போட வரும்போது அவரை பயங்காமிச்சு விரட்டி விட்டுருக்கு. இங்க ஒரு சிறுத்தைய நாய் ஒண்ணு எதிர்த்து நின்று தப்பிச்சிருக்கு. நாய் கத்துனதை கேட்டதும் சிறுத்தை லைட்டா பயந்துருச்சு. இவன் நம்மளோட ஆபத்தா இருப்பான் சொல்லிட்டு அது விட்டுட்டு போயிருச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு யானை வீட்டுக்குள்ள புகுந்து சாப்பாடு தேடி இருக்கு. சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே துவம்சம் பண்ணிருக்கு. அந்த நேரத்திலயும் யானையை வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க. அசாம்ல ஊருக்குள்ள புகுந்த சிறுத்தை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கும் பாருங்க. இங்க இரவு நேரத்துல ஒரு யானையை பார்த்ததும் அதை தொந்தரவு பண்ணா மெதுவா கிராஸ் ஆயிரலாம் நினைச்சிருக்கான்வ. அந்த யானையும் அமைதியா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த கார் வந்து கிராஸ் ஆகும் போது லைட்டா பயங்காமிச்சு விட்டுருச்சு. பைக்ல இவங்க கிராஸ் பண்ணும்போது யானை இவங்களை விரட்டி விட்டுருக்கு. அதுல ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு, இன்னொருத்தர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனா சரியான நேரத்துல அந்த லாரி டிரைவர் ஹார்ன் அடிச்சு யானையை திசை திருப்பிட்டாரு. நல்ல வேளை அன்னைக்கு அவங்களுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, தப்பிச்சிருக்கான்வ. மானோட இறைச்சிக்கு சிறுத்தையும் சிங்கமும் சண்டை போட்டிருக்கு. ஆனா வீட்டுல இருந்து இறங்கி வரும்போது கெஸ்டா யாரு வந்திருக்கான் பாருங்க. ஹைவேல கார்ல போன இவங்க சிறுத்தை மறைஞ்சிருக்கத பார்த்துட்டாங்க. அதை வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம்னா அந்த பைக்ல போன அவங்கள வேட்டையாடி இருக்கும். ஒரு காட்டெருமை சிங்கத்திட்டு தப்பிக்கிறதுக்காக மறைஞ்சிருந்திருக்கு. கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் அதுவே காட்டி குடிச்சிருச்சு அந்த இடத்த. காட்டு வழியா போகும்போது இந்த மாதிரி ரோட்ல யானை நின்றுச்சுன்னா இவங்க பண்ண மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த நீங்க பண்ணிடாதீங்க. பைக்ல வந்து அந்த 2 பேரும் யானை நின்னது பார்த்தும் நிக்க பொறுமை இல்லாம அதை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் நினைக்கும் போது அந்த யானை கிட்ட இருந்து ஜஸ்ட்ல தான் மிஸ் ஆயிருக்கான்வ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் ஃபேமிலிஸ்.